வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 11ஆம் தேதி 5வது மாதம் 2017ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 28ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று காலை 10:48 சந்திராஷ்டமத்துக்குள் வருகிறீர்கள். மற்றபடி ஏற்கனவே உத்தியோகம் மற்ற விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். எனவே அந்த விஷயத்தில் அதிக கவனம். யாரிடத்தில் கோபதாபமோ உணர்ச்சி வசப்படாதீர்கள். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைக்கு சிறிது காலத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் இப்பொழுது நீங்கள் உணர்ச்சி வசப்படுவது, பயப்படுவது, அது நடந்துடுமோ இது நடந்துடுமோ என்று அலறிக்கொள்வதெல்லாம் தவிர்த்து கொள்வதும் நிதானத்துடன் தெய்வ வழிபாட்டில் மனம் ஈடுபடுத்தினால் எந்தவித பிரச்சனையும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக உங்களுடைய செவ்வாயின் ஆதிக்கம் சந்திரனுடைய பார்வை இருப்பதனால் கண்டிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தைரியமாக முடிவு எடுக்கக்கூடிய அமைப்புகள், சுபகாரிய விஷயங்கள், சுபவிரய விஷயங்களுக்கெல்லாம் நன்மைகள் காணப்படும். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படுகிறது. பயணங்கள் சமயத்திலும் உறவினர் சமயத்திலும் நண்பர்கள் சமயத்திலும் இந்த வார்த்தைகளில் மட்டும் குடும்பத்தை பற்றி பேசுகின்ற சமயத்தில் யோசித்து பேசிக்கொள்வதும், துணை அல்லது துணைவியாருடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம் என்பதில் அந்த விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கையுடன் எடுத்த காரியத்தில் ஜெயம், பயணங்களால் அனுகூலங்கள், உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தடைகள், உத்தியோக மாற்றங்கள் இதை நோக்கியிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அதற்கு கிடைக்கப்பெறுவதற்குண்டான அந்யோன்யமான காலகட்டம் என்பதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வயிற்று சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் இருக்க கடகராசிக்காரர்கள் கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், அபிவிருத்திகளில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த குறைபாடுகள், பிள்ளைகள் படிப்பு, உத்தியோகம், தொழில் நிமித்தமாக இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான அனுகூலங்கள், தொலைதூரத்தில் இருந்த பிள்ளைகள் மீண்டும் உங்களுடன் வந்து உத்தியோக நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர்வதற்குண்டான பிராப்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் உடல்நிலை, பூர்வீக சொத்தில் ஏதேனும் உபத்திரங்கள் இருந்தால் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ள சிம்ம ராசிக்காரர்கள் அதனுடைய வீரியம் இன்று அதிகமாகுவதனால் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். உயரமான இடங்கள், மற்ற இடங்கள், கடினமான பொருள்கள் வேலை செய்பவர்கள் கையாள்வர்கள் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது சிம்மத்திற்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்கள் யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், தன்னம்பிக்கை, படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான விஷயங்கள், உத்தியோக நிமித்தமாக மனதில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவது, தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. வருகின்ற காலத்தில் எப்படி இருப்போமோ அப்படி இருப்போமோ என்று கவலைப்பட்டிருந்த நிலைமை மாறி சந்தோஷமும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தருவே வார்த்தை உன்னதமான நிலைமையை ஏற்படுத்தி தரும். மற்றபடி பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள், பணங்கள் அனுகூலங்கள், பயணங்கள், குடும்பத்தாருடன் சொந்தக்காரர்களுடன் செல்லக்கூடிய விஷயங்கள் மிக சந்தோஷமும் அனுகூலமும். ஒத்த தலைவலி போன்ற நோய் உபத்திரத்தில் இருந்தவர்கள் அதற்குண்டான மருந்து மாத்திரைகள், பிராணாயம், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் செய்து கொள்வது. செவ்வாயின் அஷ்டமத்தில் இருக்கிற ஆதிக்கம் சிறிது குறைய ஆரம்பித்துவிடும். நெருப்பு, உயரமான இடங்கள், கடினமான இடங்கள், மற்ற விஷயத்தில் ஞாபக மறதியில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் காணப்படக்கூடிய எல்லா விஷயமும் தனிப்பட்ட முறையில் பணத்தட்டுப்பாடு, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீர்வது, எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் மனஸ்தாபங்கள் ஈடுபடாமல் இருப்பது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தைரியமாக இறங்கி வெற்றியை ஏற்படுத்தி கொள்வது நன்மை தரும். மன சஞ்சலங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய விருச்சகத்திற்கு யோகமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்கள், அனுகூலங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், கண்டிப்பாக தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் காணப்படுவதும், சுபவிரய பிராப்தம், விலை உயர்ந்த பொருட்கள் பத்திரமாக வைத்துக் கொள்வது, கண்டிப்பாக ஆடை ஆபரணங்கள் மற்ற விஷயத்தில் மாற்றத்துக்கு உண்டான எதிர்பார்ப்புகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். திட்டமிடாத பயணங்கள் கூட சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குழப்பங்கள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். லாபமான விஷயம் நடைபெறக்கூடிய நல்ல நாள் இது. அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம், குடும்பத்தில் சுபகாரியத்திற்காக செலவுகளுக்கு உத்தரவாதம் கிடைக்கும். தொலைதூர செய்திகள், பயணங்கள், அனுகூலங்கள், மனதிற்கு சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக நிமித்தமாக எந்தவித பயணங்களும், குடும்பத்தின் நிமித்தமாக எந்தவித பயணங்களும் தட்டிக்கொள்ளே போகாமல் உடனடியாக செய்து கொள்வது உங்களுக்கும் நன்மை, குடும்பத்தினருக்கும் சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்கள் உத்தியோக நிமித்தமாக இருந்த ஒரு பிரச்சனை இன்று தீர்வு பெறும். உத்தியோகத்தில் ஏற்றம் கிடைக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் காணப்பட்டால் யாரையும் பகைத்திருக்கலாம் என்று வங்கடம் கட்டி கொண்டிருந்தால் பெரிய அளவுக்கு சிக்கல்கள், பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டுவிடும். உடன் இருப்பவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவையில்லாதவர்களை பகைத்துக் கொள்வது வாழ்க்கையில் மொத்தத்தில் தேவையில்லாத பெரும் குழப்பங்களும் நஷ்டங்களும் ஏற்பட்டுவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தந்தை வழி உறவுகள், ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை, அனுகூலங்கள். தேவையில்லாத குழப்பங்கள் பெரும் சிக்கலையும் கஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். உத்தியோக நிமித்தமாக தேவையில்லாத பிரச்சனைகள் மிக மிக கவனமாக இருப்பதும், யாரிடத்திலும் பேசுகின்ற சமயத்தில் மிக முக்கியம். அண்டை அயலார் விஷயத்தில் கூட வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மீனத்திற்கு இன்று நன்மை. மற்றபடி வார்த்தைகளில் மதிப்பு மரியாதை ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தந்தையாருடைய தேக ஆரோக்கியம் அதிக எச்சரிக்கை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.